ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பேக் சைடில் தான் அளவு எடுக்கணும், ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடாது. இப்போ ப்ளவுஸுடைய உயரம் அப்படின்னா பின்பக்கத்தினுடைய உயரம் எடுத்துக்கணும். 13.25 இன்ச்சு உயரம். அடுத்தது பின் கழுத்து. ஸோ இது எல்லாமே கழுத்தினுடைய டீப்பு தான். ஆனால் ப்ளவுஸில் இருக்கிற அளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்போ இதில் கிளாத் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அப்போ மீதி இருக்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கழுத்தினுடைய டீப்பு கிடச்சிடும். 4.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 4.5 ஒரு பாயிண்ட்டு, 4.5 போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் முன்ன பின்ன வந்திருக்கலாம். அதனால் அந்த ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்டு கணக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது ஷோல்டருடைய அளவு. இதுதான் ஷோல்டருடைய அளவு. இது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை எடுத்துக்கலாம். நம்மளா விருப்பப்பட்டு ஒரு 2.5 வைக்கலாம், 2.25 வைக்கலாம், அப்படி தீர்மானிக்கக்கூடாது. ஒருத்தர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் கேட்க வேண்டியது இதில் இருக்கிற ஷோல்டர் போதுமான்னு கேளுங்க. ஓகேன்னு சொன்னால் இதே அளவு எடுத்துக்கோங்க. அப்போ 2 இன்ச்சு ஷோல்டர். அடுத்தது ஆம்கோல். ஸோ மேலே இந்த ஷோல்டருடைய ஜாயிண்ட்ல இருந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்கன்னா இது இருக்கிற மாதிரியே கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. 8.25 இன்ச்சு. அடுத்தது மார்பு சுற்றளவு. இந்த ஜாயிண்ட்லேருந்து, அதாவது ஆம்கோல் ஜாயிண்ட் இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஆம்கோல் ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கணும். ஸோ ஒரு சைடு அளவு எடுத்துட்டு நாம் ஏமாந்துடக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் போடுறதுக்கு பேக் தட்டினுடைய அளவு மட்டும் எடுத்துட்டு அப்படியே கட்டிங் போடுவாங்க. அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்போ பேக் தட்டினுடைய அளவு 18.5 இன்ச்சு இருக்குது. அது அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. இந்த வி பட்டி கழிச்சிடணும், ஏன்னா இது நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற கிளாத்து. அதனால அதை கழிச்சிட்டு 18.5 இன்ச்சிலேருந்து அப்படியே தொடர்ந்து வாங்க. ஸோ இங்கே வரும்போது 27.5. அதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரும்போது அந்த 27.5 இன்ச்சியை வந்து கரெக்டாக எடுத்தீங்கன்னா 37 இன்ச்சு மார்பு சுற்றளவு. இது அடிச்சுக்கோங்க. 37. அடுத்தது மிடில் செஸ்ட்டு. ஸோ மிடில் செஸ்ட் எடுக்கும்போது உள் பக்கமாக எடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. இந்த டாட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக அளவு எடுத்துக்கணும். ஸோ நமக்கு கப் ஷேப் இந்த மாதிரி தான் வரும். அதனால இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஊக்கு சைடு ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். 10 இன்ச்சு இருக்குது. சரி, இந்த பக்கமும் அதே மாதிரி தான் 10 இன்ச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நல்ல எண்ணத்துலலாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளும் தைக்கும் போது ஒரு பக்கம் அதிகமாக வச்சுருப்பாங்க, ஒரு பக்கம் கம்மியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா சைடும் நீங்கள் கரெக்டான அளவே எடுத்துடணும். அப்போ 10 அது அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 20. இந்த வி பட்டி கணக்கில் இல்லை. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும் 20 இன்ச்சு இருக்குது. அப்போ பேக்கில் முழு அளவு என்ன இருக்குது அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி முழுமையான ஒரு அளவுகளை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நமக்கு சரியான அளவுகள் கரெக்டாக கிடைச்சிடும். நம்ம ஏதோ ஒரு அளவை வச்சுட்டு நம்ம கட் பண்ணுறது வேஸ்ட்டு. அது யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. அப்போ பேக்கில் 20 இன்ச்சு இருக்குது. இந்த டாட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நேராக எடுத்துக்கோங்க 20. ஸோ கரெக்டாக இதை வச்சிங்கன்னா 38 இன்ச்சு. மிடில் வந்து 38. அடுத்தது இடுப்பளவு. ஸோ இடுப்பளவு எடுக்கும்போது கூட ஊக்குப்பட்டி நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஊக்குப்பட்டி சைடில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே போல் இங்கேயும் இந்த வி பட்டி ஜாயின் பண்ணிக்கிற இடத்த வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து வி பட்டின்னு சொல்லுவோம். இன்னும் சிலர் வந்து ஐ பட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் என்ன, அது வந்து இப்போ பாட்டனில் எப்படி பொட்டானிக்கல் நேம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி டைலரிங்கில் வந்து இதுக்கு ஐ பட்டின்னு பேர். நீங்கள் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் கூட இதுக்கு பேர் வந்து ஐ பட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ 31 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது டாட் சென்டர். ஸோ அந்த டாட் சென்டர் எடுக்கிறதுக்கு சரியான அளவுகள் மட்டும் எடுக்கிறதா இருந்தால் ஸ்டிச்சிங் இல்லாமல் இந்த தையலை கழிச்சிடணும். இந்த தையலை கழிச்சிட்டு சரியான அளவு மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 9.5 இன்ச்சு டாட் சென்டர் 9.5. அதுக்கு அடுத்தது முன் உயரம்.
இப்போ இதில் ஸ்டிச்சிங்கில் போயிருக்குமா? இங்கே நமக்கு ஃபுல் ஃபினிஷிங், இது வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சிங் போட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு சரியான அளவு 12.5 இன்ச்சு இருக்கு. முன் உயரம் 12. அடுத்தது முன் கழுத்து. எப்பவுமே வந்து வி பட்டி பக்கம் எடுக்கக்கூடாது. ஏன்னா வி பட்டி நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கா, அப்போ அளவு அதிகமாக வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஊக்கு பட்டி சைடில் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண பின்னாடி எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அளவு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற அளவை வச்சு தானே கட்டிங் போட போகிறீங்க. அப்போ அளவு தப்பாக எடுத்துட்டிங்களன்னா ப்ளவுஸும் தப்பாக தான் வரும். அப்புறம் மருமகளை தைச்சா மாமியார் போட்டுக்கலாம், மாமியார் தைச்சா மருமக போட்டுக்கலாம், அந்த மாதிரி கணக்காயிடும். ஸோ இப்போ கரெக்டாக எடுத்துக்கோங்க. 7.25 இன்ச்சு இருக்கு, இந்த எட்ஜ் வரைக்கும் எடுக்கணும். 7.25. அடுத்தது கை நீளம் 4.5 இன்ச்சு இருக்கு. கை சுற்றளவு 6.25. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான எல்லா அளவுகளையுமே நம்ம எடுத்துட்டோம். ஆனால் இதில் என்ன இல்லை, நமக்கு உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில் சொல்லணும் அப்படின்னா, இதில் முழுமையான ஒரு அளவு நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்ம ப்ளவுஸ் நம்ம கையில் இருக்கு, அளவு எல்லாமே எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த நம்ம எடுத்திருக்கிற அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது? இப்போ ப்ளவுஸ் எடுத்த உடனே நம்ம டைரெக்டாக கட்டிங் போட்டுறக்கூடாது. நம்ம அளவு எடுத்துட்டோம், அப்போ இனிமேல் நமக்கு அப்படியே டைரெக்டாக கட்டிங் போட்டுடலாம் அப்படின்னு போயிடக்கூடாது. இப்போ எடுத்த உடனே என்ன செய்யணும் அடுத்தபடியா அப்படின்னா, இதில் சரியான அளவுகள் என்ன? சரியான அளவுகள் நமக்கு என்னென்ன இருக்குது? நார்மல் பாடிக்கு தேவையான அளவுகள் இருக்கா? அப்போ டிஃப்ரெண்ட் பாடிக்கு இருக்கிற அளவுகள் இதில் ஏதாவது இருக்கா அப்படின்றது நம்ம என்ன செய்யணும், முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ மார்பு சுற்று அளவு எவ்வளோ எடுத்திருக்கோம்? 37 இன்ச்சு. மார்பு சுற்று அளவு 37 இன்ச்சு இருக்கு. இப்போ இதில் விகிதாச்சலப்படி ஒரு டைலர் அப்படின்னா, ஒரு சராசரி மனுஷன் நார்மல் பாடியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இடுப்பளவு இதில் 4 இன்ச்சு மைனஸில் இருப்பாங்க. அப்போ எவ்வளோ இருக்கணும் இடுப்பளவு? 33 இருக்கணுமா? 37ல் 4 இன்ச்சு போச்சுன்னா 33 இன்ச்சு இருக்கணும் இடுப்பளவு. ஆனால் நமக்கு எவ்வளோ இருக்கு? 31 இன்ச்சு இருக்கு. அப்போ 31 இன்ச்சு நம்ம இந்த பக்கம் எடுத்து வச்சு, டிஃப்ரெண்ட் பாடியில் வராங்க அப்படின்றதுக்கு அடையாளமாக அப்படியே போட்டு வச்சு. ஸோ இப்போ இதில் வந்து மிடில் செஸ்ட் மார்பு சுற்றளவு 37 இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் 1 இன்ச்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிடில் செஸ்ட் எவ்வளோ இருக்கணும்? 38 இன்ச்சு. அப்போ இது ரெண்டுமே சரியான அளவில் இருக்காங்க, இதில் எதுவுமே இல்லை. அப்போ நார்மலாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இந்த 37 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்கள 4ஆல் டிவைட் பண்ணிங்களா எவ்வளோ வரும்? 9.25 இன்ச்சு வருதுங்களா? 37 4 பிரிச்சோம்னா 9.25. இதில் 1 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா 8.25. இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது? 8.25ன்றது கரெக்டாக இருக்கா? 8.25 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்ட் இருக்குங்களா? அப்போ இது நார்மல் பாடி அப்படின்றத நம்ம ஊர்ஜிதம் பண்ணுறோம். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் பாடிக்குரிய அளவுகள் இதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 1/4 கட்டிங்லேயே போட்டுடலாம். அப்போ ப்ளவுஸில் என்னென்ன மாதிரி கட்டிங் இருக்குது அடுத்த விஷயம் அதுக்கு பார்க்கணும்ல. அப்போது 1/4 கட்டிங்ன்றது நார்மல் ப்ளவுஸ். இந்த மாதிரி விகிதாச்சலப்படி சரியான அளவுகளே இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் எப்படி போடலாம்? 1/4லே போட்டுடலாம். ஒருவேளை டிஃப்ரெண்ட் பாடி இல்லை, இப்போ இந்த ஒரு அளவுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் பாடின்றதுனால இவங்களுக்கு நம்ம 2வது கட்டிங், அதாவது சென்டர் கேப் கட்டிங்காக போக முடியாது. அப்போ 2வது மெத்தடு சென்டர் கேப். ஏன் எதுக்காக சென்டர் கேப் அப்படின்னா, இப்போ இங்கே 37 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9.25. இடுப்பளவு அவங்களுக்கு 33 இருந்தால் நார்மலாக இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடுப்பளவை கூட்டி வைக்கிறதுக்காக இந்த 31 இன்ச்சுக்கு நார்மல் பாடி வர்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இவங்களுக்கு கூட்டி வச்சாதான் பேக்கில் வந்து ஒரே சைஸில் ப்ளவுஸ் அவங்க போட முடியும். இல்லைன்னா வந்து அவங்களுடைய அளவே எப்படி வரும்னா இந்த மாதிரி வந்து சாய்வாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு ப்ளவுஸ் இப்படி நம்ம கட் பண்ணோம்,
ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது இவங்களுக்கு எப்படி வரும், சாய்வாக இது மாதிரி கிராஸாக வர ஆரம்பிச்சிடும். இப்படி வராத மாதிரி நாம் என்ன பண்ணணும், இந்த அளவை நம்ம சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிறதுக்கு சென்டர் கேப் ஃபார்முலா போகும்போது அது புரியும். புரியுங்களா? அப்போ எந்த மாதிரி அளவு நம்ம கூட்டணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வரும்போது இப்போ இவங்களுக்கு 1/4 தான் போடணுன்றது கச்சிதமாக நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். சென்டர் கேப் தேவைப்பட்டால் போடலாம், இல்லைன்னா இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கிறோம். அப்போ டிஃப்ரெண்ட் பாடி வந்தால் என்னென்ன பண்ணணும், அப்போ டிஃப்ரெண்ட் பாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரி அளவு வந்தால் அதை டிஃப்ரெண்ட் பாடின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்பு சுற்றளவு 37 இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம இவங்களுக்கு இடுப்பளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 31 இன்ச்சு இருக்குங்களா? அப்போ இவங்களுக்கு எவ்வளோ இன்ச்சு, எத்தனை இன்ச்சு கம்மியாக இருக்குது, 6 இன்ச்சு கிட்டத்தட்ட கம்மியாக இருக்கா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க டிஃப்ரெண்ட் பாடியில் வராங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சென்டர் கேப் கட்டிங் போகணுன்றதை நம்ம அடுத்த செகண்டு அடுத்த கட்டிங்க்கு நம்ம அதை பார்க்கணும். அடுத்தது இப்போ இவங்களுக்கு மிடில் செஸ்ட்டு 37 இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு 38 இன்ச்சு இருக்குது. ஓகே, அப்படி இல்லை 39 ஆகவோ 40 ஆகவோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடி கூட்டிகிட்டே போச்சுன்னா இவங்களுக்கு என்ன பண்ணணும், சென்டர் கேப் அப்படின்றத தீர்மானிக்கணும். ஆம்கோல் ரவுண்டு இப்போ 37 இருக்கிறவங்களுக்கு 4 டிவைட் பண்ணோம்னா 9.25 மைனஸ் 1 இன்ச்சு, அப்போ 8.25 இருந்துட்டா இவங்களுக்கு 1/4ன்றது கன்ஃபார்ம் இல்லைங்களா? ஒருவேளை இப்படி 8.25 இல்லாமல் 8.5 இன்ச்சு ஆகவோ அல்லது 9 இன்ச்சு ஆகவும் 9.25 இன்ச்சு ஆகவும் வந்தால் இவங்களுக்கு நாம் இங்கே வந்து என்ன பண்ணணும், 3வது கட்டிங், அதாவது கிராஸ் பேக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3வது கட்டிங்கு நம்ம போகணும். அப்போ எத்தனை கட்டிங் சார் இருக்கு, நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததால ஒரே ப்ளவுஸ் தான், அப்படிதானே பார்க்குறோம். அடுத்தது மாடல் ப்ளவுஸ் பார்க்குறோம். போட் நெக்கு, பிரின்சஸ், இதெல்லாம் வந்து மாடல் ப்ளவுஸில் போயிடுது. அப்போ கட்டிங்கில் இத்தனை வகையான கட்டிங் இருக்கு. அப்போ யாருக்கு எந்த மாதிரி கட்டிங் போகணுன்றத முதல் விஷயம் நமக்கு தெரியுது. ரெண்டாவது வந்து கிராஸ் பேக் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆம்கோல் அதிகமாக வரும். ஆம்கோல்னா கையினுடைய சுற்றளவு. அப்போ கை சுற்றளவு நார்மலாக இருந்தால் 8.25 இருப்பாங்க, அப்நார்மலாக இருந்தாங்கன்னா 8, 9, 9.25 இன்ச்சு வரைக்கும் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தில் இப்படி வராங்க அப்படின்னா, சதைப்பற்று அதிகமாக இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஏற்றாக்க இவங்களுக்கு நார்மலுக்கும் தவறிட்டாங்க, அப்நார்மலும் தவறிட்டாங்க. அதாவது குறைய சொல்லலை, அவங்க நார்மலாக இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பாடியை பார்த்தோம்னா 37 இன்ச்சு இருப்பாங்க. ஆனால் ஆம்கோல் ரவுண்டு இந்த கை சுற்றளவு மட்டும் எப்படி இருப்பாங்கன்னா 8.5 இன்ச்சு 9 இன்ச்சா வருவாங்க. அப்போ அவங்களுக்கு பேக் சைடில் திரும்பவும் இந்த சைடில் வந்து சதைப்பற்று அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். அப்போ அப்படி போகிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த 3வது கட்டிங்க்கு நம்ம போக வேண்டியதாக வரும். அப்போ ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் தான், இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ப்ளவுஸ் கொடுத்துட்டு இதில் இருக்கிற மாதிரி ஜெராக்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெராக்ஸ் போட போனோம்னா நமக்கு தெரிஞ்ச மெத்தட்லாம் ஜெராக்ஸ் போடுவோம். ஆனால் அப்படி போட முடியாது. அப்போ முதல்ல வந்து அளவுகளை நம்ம அலசி பார்க்கணும். இந்த அளவுகளெல்லாம் நமக்கு தேவையான கட்டிங் இருக்கா, அப்போ என்னென்ன மாதிரி மெத்தடில் நம்ம இந்த கட்டிங் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கட்டிங்க்கு தேவையான மெஷர்மெண்ட்டு இதில் டிவைட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டிங் போகணும். ஓகேவா? இது பேசிக். இது பேசிக்கில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபுல் ஷோல்டர் கண்டுபிடிக்கல இன்னும், இதிலே பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், மார்பு சுற்றளவு டிவைட் பண்ணிட்டு பின்னாடி இடுப்பளவு எவ்வளோ இருக்கு, மிடில் எவ்வளோ இருக்குது, ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் ஓகே. இப்படி இருந்தால் நான் இந்த மாதிரி கட்டிங் சேஞ்ச் பண்ணிக்குவேன்றது நம்முடைய விருப்பம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஷோல்டர் பார்க்கணும். ஃபுல் ஷோல்டரில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மார்பு சுற்றளவை முதல்ல 4ஆக பிரிச்சுக்கணும். முதல்ல 4ஆக பிரிச்சோம்னா 9.25 இன்ச்சு வருதுங்களா, மைனஸ் 1 இன்ச்சு, அப்போ 8.25 பெருக்கல் 2 அப்படின்னு எவ்வளோ வருங்க, 16 இன்ச்சு வருதுங்களா. ஸோ அந்த 16ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க, மீதி எவ்வளோ இருக்கும் 15. 15ல் 1/4 இன்ச்சு மைனஸ், அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் 14.25 இருக்குங்களா. இந்த 14.25 2ஆக பிரிச்சோம்னா 7.25 1 பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ டோட்டலாக நம்ம 7.5 இன்ச்சு அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்கு சார் இவ்வளோ கணக்கெல்லாம் போகிறோம், நாங்கள் ஸ்கூலில் தான் கணக்கில் தப்பிச்சுட்டு வந்தோம்னா மறுபடியும் மாஸ் நீங்கள் வந்து கணக்கு சொல்லி தருங்களே அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸு கொடுத்துட்டு போயிடுவாங்க, அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரியே தைச்சு கூடன்னு சொல்லுவாங்க.
ஆனால் நமக்கு அந்த மாதிரி கட்டிங்கு தெரியாது. அப்போ தெரியல அப்படின்னும் போது நல்லா பர்ஃபெக்டாக செய்யணும்னு ஆசைப்படுறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஃபார்முலாவாக நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு முறை தான் கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ண மாட்டீங்க. 37 இன்ச்சு வருதா, அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம 7.5 இன்ச்சு ஆம்கோல் சொல்கிற அளவு வைக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் ஆகிடுதா. அதுவே 38 இன்ச்சு வருது, இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்ந்து வச்சோம்னா அப்போ 7.75 இன்ச்சு வந்துடுதா. 39 40 இன்ச்சு போனால் 16 இன்ச்சு அவங்களுக்கு சோல்டர் வைக்கணுன்ற ஐடியா நமக்குள்ளே வந்துடுதா. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீட் ஒர்க்குக்கு போக முடியுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஒரு சார்ட்டை பார்த்து போட்டு வச்சு உங்கள் சைடில் பேக் சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சு. ஸோ அப்போ நம்ம சோல்டர் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, சோல்டர் கண்டுபிடிச்சிட்டோம், இருக்கிற சோல்டர் அப்படியே வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணிட முடியுமா அப்படின்னா அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃபுல் ஷோல்டர் யாருக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா, மாடல் ப்ளவுஸுக்கு. மாடல் ப்ளவுஸ் தைக்கிறவங்க என்னென்ன மாடல் வருது, ஒன்று வந்து போட் நெக். போட் நெக் தைக்கிறவங்கெல்லாம் ஃபுல் ஷோல்டர் கட்டிங்கில் தான் போடுவாங்க. இன்னொன்று வந்து காலர் நெக்கு. காலர் நெக்கு தைக்கிறவங்களே ஃபுல் ஷோல்டர் தான் போடுவாங்க. மூணாவது வந்து ஹை நெக்கு. இந்த மாதிரி கட்டிங் போடுறவங்க எல்லாம். நாலாவது க்ளோஸ் நெக்கு. இந்த 4 ப்ளவுஸுக்கு மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபுல் ஷோல்டர் கட்டிங் போடணும். அதை விட்டுட்டா நம்ம வைக்கிறது எல்லாமே டீப் நெக் இல்லையா. இப்போ பேக்கில் ப்ளவுஸில் நம்ம என்ன எடுத்தோம், 4.5 இன்ச்சு எடுத்தோமா, பின் கழுத்து எங்கேம்மா அது இங்கே இருக்கா, 4.5 இன்ச்சு இருக்கு. இப்போ 13 4.5 இன்ச்சு போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும். அந்த டீப்புக்கு என்ன தேவைப்படுதோ அது கழுத்து நம்ம வைக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பேக் பார்ட்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். பேக் பார்ட் பண்ணும்போது தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, பேக் பார்ட்டில் தான் எல்லா விஷயத்தையும். இதெல்லாமே பேக் பார்ட்டுக்கு தேவையான அளவுகள். அப்போது ஃபர்ஸ்ட் இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாஸுக்கும் மற்ற கிளாஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறத வந்து டிஃப்ரெண்ட் டிப்ளமோ கட்டிங்கில் சொல்லித்தரோம். இன்னொரு முறை நீங்கள் வந்து காலாங்காலமாக ஒரு டைலரிங் வேலை நான் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை விட்ட புதுசாக ஒருத்தரை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ நமக்கு நெடுங்காலமாக நம்ம கண்டினியூஸாக இந்த ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்களன்னா இந்த கட்டிங் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ உயரம் நம்ம எவ்வளோ எடுத்தோம், 13.25 இன்ச்சு எடுத்தோமா பெண் உயரம், ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக. சரியா. இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸில் எடுத்து மார்க் பண்ணிட்டீங்க. மார்க் பண்ணது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னா அதுலேயும் சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் இருக்குது, பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், உயரம் வந்து 13.25 வச்சுட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வச்சிருக்கிறோம். ஃபுல் ஷோல்டர் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 7.5 இன்ச்சு கண்டுபிடிச்சோமா. அந்த 7.5 இன்ச்சு வந்து இதில் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதில் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ பேக் நெக் எவ்வளோ இருக்கு கிளியர் தெரியுதா. பேக் நெக்கு 4.5 இன்ச்சு வச்சிருக்கிறோமா. இது ப்ளவுஸில் எடுத்த அளவு ப்ளஸ் 1/4 இன்ச்சு மேலே. அப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் வந்து கழுத்தினுடைய டீப்பை மார்க் பண்ணி, இப்போ மீதி இருக்கிறது தான் நமக்கு கழுத்தினுடைய டீப். இது ப்ளவுஸில் இருக்க கிளாத், நம்ம முதுகு பகுதியை மறைக்கக்கூடிய இடம். அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே டீப். இங்கே டீப் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஷோல்டர் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ முதல்ல வந்து நம்ம ஷோல்டரை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஷோல்டர் ஃபால் வராத மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்றதை பாருங்க. 8.25 இன்ச்சு இருக்கா. 8.25 நம்ம இங்கே கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண 9 இன்ச்சுக்கு வந்துடுமா. அப்போ இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா. 15 மைனஸ் 1/4 இன்ச்சு 14.25 எடுத்தோம். அப்போ இந்த 1/4 இன்ச்சுன்றது என்ன ஃபார்முலா, புரியுதா. அப்போ இங்கே 7.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் வச்சுட்டோம். இந்த 7.5 இன்ச்சு ஃபுல் ஷோல்டர் கட்டிங்கில் தான் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்தோம். அப்போ இங்கே வச்சிருக்கிறது நம்ம டீப் நெக்கு. ஃபுல் ஷோல்டர் கட்டிங்கில் வந்து டீப் வராது, புரியுதுங்களா. ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அதுக்குள்ளே தான் நம்ம போட் நெக்கெல்லாம் வைப்போம். ஆனால் இது வந்து 9 இன்ச்சு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 9 இன்ச்சுக்கும் இந்த ஷோல்டரில் 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டே வரணும். புரியுதா. எவ்வளோ மைனஸ் பண்ணோம், 1/4 இன்ச்சு. அப்போ இங்கே நம்ம போட்டு பார்த்துக்கலாமா. 1 1/4 2 1/4 3 இது மாதிரி வந்து
எத்தனை இன்ச்சு நமக்கு டீப் நெக் வேணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கால் இன்ச்சு நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை கூட்டி பாருங்க. 4, அரை, முக்கால், 1, 1.25, 1.5, 1.25, 2, 2.25. 2.25ன்றது ஃபுல் ஷோல்டர்ல நம்ம மைனஸ் பண்றோம். அப்போ 7.5ல 2.25 போயிடுச்சுன்னா மீதி நமக்கு இங்க எவ்வளவு இருக்கும், 5.25 இன்ச்சு இருக்கா. அந்த 5.25 அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஆம்கோலுடைய இறக்கமா எடுத்துக்கணும். இதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸ் மார்க் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுகளை இருக்கிற அளவை நம்ம என்ன பண்றோம், அப்படியே வந்து எடுத்து போட முடியாது. அப்ப இந்த அளவுக்கு இங்க வந்து 5.25 வச்சிருக்கிறோம், அதே 5.25 கீழே இறக்கிக்கிறோம். இப்ப மார்பு சுற்றளவு எவ்வளவு நமக்கு, 37. 37 4 பிரிச்சோம்னா 9.25. அந்த 9.25 வந்து ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றோம், மார்க் பண்ணிக்கிறோம். சரியா, 9.25 மார்க் பண்ணிட்டோமா. பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச்சு இங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம், 1.5 இன்ச்சு தையலுக்காக. இப்ப இங்க 5.25 இருக்கிற மாதிரி இங்கேயும் அந்த 5.25 நம்ம மார்க் பண்றோம். இப்ப என்ன பண்ணலாம், இது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கணும். இது ஆம்கோலுடைய ஹைட், ஆம்கோலுடைய ஹைட். அடுத்தபடியா நம்ம என்ன பண்ணணும், இப்ப சின்ன ஷோல்டர் நம்ம பிளவுஸ்ல எவ்வளவு எடுத்திருக்கோம், 2 இன்ச்சு எடுத்திருக்கிறோமா. அந்த 2 இன்ச்சு இங்க மார்க் பண்ணுங்க. பிளஸ் கை ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணும். அப்ப கழுத்தை மடிச்செடுக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வேணும். அப்ப டோட்டல் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேணும், 3/4 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது. அப்போ 2 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, 2.25 போயிடுச்சு. மீதி இங்க எவ்வளவு இருக்கும் நமக்கு, 2.5 இன்ச்சு இருக்கா. அந்த 2.5 இன்ச்சு வந்து நம்ம இங்க அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த லைனை போட்டுக்கலாம். லைனை போட்டோம்னா இப்ப நமக்கு கழுத்து என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி ரவுண்ட் நெக் வேணுமா, பா நெக் வேணுமா, எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் நெக்கே மார்க் பண்றேன். சரியா, அடுத்தபடியா இங்க என்ன செய்யணும், இப்ப ஆம்கோல் ரவுண்டு வரையணும் தானே. அப்ப அந்த ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு என்ன பண்றோம், 5.25 இருக்கா. 5.25 அப்படியே 2ஆ பிரிங்க, 2 ஒரு பாயிண்ட், அதுக்கு கீழே 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேரு, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. பட் நம்ம போறது ப்ராப்பரா போறோம். ஓகேவா. அப்ப இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா அக்ராஸ் செஸ்ட்னு சொல்றோம். ஏன் அக்ராஸ் செஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னா, ஆம்கோல் இதுக்கு கீழே தான் திரும்பி வரணும், இதுக்கு கீழே தான் திரும்பிட்டு வரணும். அப்போ இது எவ்வளவு இருக்குன்றத பாருங்க. 2.25 1 பாயிண்ட் இருக்கு. அந்த 2.25 1 பாயிண்ட்டுக்கு இதை மார்க் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ரவுண்டு வந்து கரெக்டா இந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்து கரெக்டா இது ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ இந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்து நம்ம கரெக்டா இதுல வச்சோம்னா நமக்கு தேவையான அளவு கரெக்டா கிடைச்சு. இப்ப ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு இருக்கணும் நமக்கு, 8.25 வேணுமா. அந்த 8.25 இங்க இருந்து செக் பண்ணணும். ஸோ இங்க 1/2 இன்ச்சு விட்டுட்டு செக் பண்ணக்கூடாது, மேல இருந்தே செக் பண்ணுங்க. கரெக்டா இருக்கா, 8.25 இருக்கா. அப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கிறது கரெக்டா பண்ணிருக்கிறோம்னு அர்த்தம். சரியா. நெக்ஸ்ட் வந்து இதுல இடுப்பளவு, இடுப்பளவு எவ்வளவு எடுத்திருக்கோம், 31. 31 4 பிரிச்சோம்னா 7.25 பிளஸ் பேக்ல டாட் இருக்கா. அந்த டாட்டுக்கு என்ன பண்ணோம், 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு மேல கொடுத்துருக்குறோம், அதே அளவுக்கு இங்கேயும் 1.5 இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கிறோம். இப்ப இது சிம்பிளா நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. எங்கேயோ கதை ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திருக்கிறோம். இப்போ ஒருவேளை இன்னொரு கஸ்டமர் வந்து எனக்கு 9 இன்ச்சு வேணாம், எங்க வீட்டுல வந்து சேர்த்த மாட்டேன்றாங்க, இன்னும் கொஞ்சம் மேல வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்கறாங்க. அப்போ 8 இன்ச்சுக்கு எவ்வளவு ஆகும், எவ்வளவு ஆகுது, 8.25 2 இன்ச்சுங்களா. அப்ப நம்ம என்ன பண்றோம், இங்க 2.25 பண்ண இடத்துல 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இது 9, இது வந்து 8. அப்ப மீதி ஷோல்டர் நமக்கு, அப்போ ஷோல்டர்னு வெளியே போகுமா. இப்போ 2 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சியா, சின்ன ஷோல்டர் எவ்வளவு வரணும், 2.25 வரணுமா. இந்த இடத்துல இருக்கா.
8 இன்ச்சுக்கு இது வந்து 9 இன்ச்சு. 8 இன்ச்சு மார்க் பண்ணும்போது அப்போ ஷோல்டர் வந்து உள்ள போகுது. அப்போ கழுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 8 இன்ச்சுக்கு நம்ம நார்மலாக மார்க் பண்ணிக்கணும். 8 1/4 இன்ச்சு மைனஸ். அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளவுஸை அளவு போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை விட தெளிவாக யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வேணும், கண்டிப்பாக ஒரு எஜுகேஷன் வேணும், பொறுமை வேணும். ஸோ இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம கற்றுக்க முடியாது. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 2.25 இருக்கா, அந்த 2.25 அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட் லைன் போட்டுருக்கோம். அடுத்தது இங்கேயும் கழுத்து நமக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் பொசிஷன் இதுதான், நீங்கள் எந்த அளவு எடுத்தாலும் இதுதான் பொசிஷன். அப்போ மீதி இங்கே எவ்வளோ இருக்குது டோட்டலாக, ஃபர்ஸ்ட் இங்கே 5.25 இருந்துச்சு, இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், 5.5 இருக்கா, அந்த 5.5 இன்ச்சு அப்படியே கீழே இருக்குங்க. அப்போ இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, கழுத்து மேலே ஏறும்போது ஷோல்டர் வெளியே போகும், ஆம்கோல் கீழே இறங்கும். புரியுதா? அப்போ இது எல்லா பிளவுஸுக்கும் இப்படிதான் வருமா அப்படின்னா, நார்மல் பிளவுஸ் நீங்க டீப் நெக் வச்சாலும் சரி, மேலே கழுத்து வச்சாலும் சரி அப்படிதான் வரும். ஆனா போட் நெக் எல்லாம் போகும்போது இந்த ஃபார்முலா அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம இது கத்துக்கிட்டா போட் நெக் எல்லாம் தைச்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த ஃபார்மேட் வேற, அந்த ஃபார்மேட் வேற. அது வந்து ஃபுல் ஷோல்டர் இங்க வந்து நிற்கும். அப்போ அதனுடைய ஆம்கால் வந்து இதே அளவுக்கு நம்ம இறக்க முடியாது. அப்போ அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகளை சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்க என்ன பண்றோம், இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இங்க எவ்வளவு இருக்கும், 5.5 இன்ச்சு வச்சிருக்கிறோமா, இப்போ அதே 5.5 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் ரவுண்டு சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு இப்போ இவ்வளோதான் வேணும்னா, இப்போ 8 இன்ச்சில் போதும் அப்படின்னா 8 இன்ச்சுக்கு நிறுத்திடலாம். நம்ம 9 இன்ச்சு அப்படின்னா 9 இன்ச்சு நிறுத்திடலாம். அப்போ சப்போஸ் கஸ்டமர் 10 இன்ச்சு கேட்பாங்க, எனக்கு எல்லாம் வயசாயிடுச்சா, நான் இன்னும் மாடலாக போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ இதில் என்ன ஆகும், 10 இன்ச்சுக்கு நம்ம கழுத்து வைக்கிறோம், 1/4 இன்ச்சு மைனஸ். அப்போ இங்கே எவ்வளோ மைனஸ் ஆகும், 9 இன்ச்சு வரைக்கும் 2.25 மார்க் பண்ணோம், 9 இன்ச்சுக்கு 2.25 பண்ணோம். இப்போ 10 இன்ச்சு போது என்ன ஆகும், இன்னொரு 1/4 இன்ச்சு ஆட் ஆகுதா, அப்போ 2.5 இன்ச்சு ஆகுது. ஸோ இப்போ 2.5 இன்ச்சு நாம் இங்கே மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ப்ளவுஸ் போட முடியுமா, அதையும் நம்ம பார்க்கணும்ல. 2.5 இன்ச்சு இங்கே வந்துடுது. அப்போ சின்ன ஷோல்டர் நமக்கு எவ்வளோ இருக்கும், 5 இன்ச்சு தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி 9 தாண்டி 10 11 போகும்போது இங்கே நம்ம 9 இன்ச்சுக்கு ஸ்டாண்டர்டாக 2 இன்ச்சு எடுத்துக்கணும். அப்போ 10 இன்ச்சுக்கு இங்கே என்ன ஆகுது, 2.25 மாறுதா. அப்போ அதே 2.25 இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 2.25ன்றது ஓகே. ஆனால் இந்த ஹைட்டு சரி போகுமா அப்படின்னா இல்லை, இந்த ஹைட்டு மாறும். அப்போ இந்த ஹைட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல இருந்து செக் பண்ணணும். அப்போ மார்பு சுற்றளவு இங்கே 37 / 4 9.25 ப்ளஸ் வந்து 3/4 இன்ச்சு. 3/4 இன்ச்சுன்றது ஸ்டாண்டர்ட் அளவு, அது ஃபார்முலா. அது அப்போ இங்கிருந்து நம்ம செக் பண்ணும்போது என்ன பண்ணணும், 10 இன்ச்சுக்கு நமக்கு பிளவுஸ் எந்த இடத்துல கேட்குதோ அந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். அப்போ இதனுடைய அளவு வந்து கீழே இறங்கும். புரியுதா? என்ன சார் அநியாயமா இருக்கு, 9 இன்ச்சுக்கு மேலே எடுத்துட்டு போனீங்க, 8 இன்ச்சுக்கு கீழே இருக்குனீங்க, மறுபடியும் 10 இன்ச்சுன்னு வரும்போது அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ இதனுடைய அளவை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இங்கே எவ்வளோ இருக்கு, 5.25 1 பாயிண்ட் இருக்கா. அப்போ 37 / 6ன்னு எடுத்தோம்னா 6.1 1/4 இன்ச்சு மைனஸ். இந்த ஃபார்முலாவில் இது வந்து அடங்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இங்கே இந்த இடத்துல லைன் போட்டுக்கலாம். ஸோ பேசிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாரம் ஆகும். இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக தூங்க மாட்டீங்க, சரியா? இது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. ஆனால் இது புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா மாடல் ப்ளவுஸும் ஈஸியாக புரிஞ்சிடும். அது வந்து உங்களுக்கு என்ன, சைக்கிளோட தெரிஞ்சா பைக் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாமா, அந்த மாதிரி தான். அப்போ பேசிக் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா, இங்கே இதே அளவுக்கு தான் எடுத்துருக்குறோம். இங்கே 2.5 இன்ச்சு இருக்கு. இந்த 10 இன்ச்சு டீப் ஆகும்போது இந்த 2.5 இன்ச்சு அப்படியே எடுக்கக்கூடாது, ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும்.
10 இன்ச்சு டீப் நெக் போடுறாங்கன்னா அவங்க மாடலா போடணும்னு தான் ஆசைப்படுவாங்க. யாரும் வந்து கிளவி மாதிரி போடணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ மாடலா போடணும் அப்படின்னா இங்க கழுத்து பிராட் ஆகணும். அப்போ கழுத்து பிராட் ஆகும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப கழுத்து வந்து நீங்க எப்படி வேணுமோ இந்த மாதிரி எடுத்து. இப்ப இங்க மேல எவ்வளவு இருக்கு நமக்கு? இங்க கிட்டத்தட்ட வந்து 2.75 இன்ச் இருக்கா? 2.75 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு அதை தானே வச்சுக்கிறோம். 2.25 இங்க இருக்கிற மாதிரி இங்கேயும் அந்த 2.25 நீங்க மார்க் பண்ணணும். அப்ப இந்த இடமும் ஷார்டேஜ் ஆகக்கூடாது. ஷார்டேஜ் ஆகாம இதை பார்த்துக்கணும். ஸோ இது இந்த கிராஸ் வந்து இப்படி ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் நீங்க இப்போ 3வது கட்டிங் மெத்தட் பார்த்தீங்கல்ல, கிராஸ் பேக்னு சொல்லி பார்த்தோம்ல, இந்த இடத்துக்கு பேர் தான் கிராஸ் பேக். அப்போ இந்த இடம் வந்து நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஆம்கோல் ஹைட்டை வந்து 2ஆ பிரிங்க. 5.25 1 பாயிண்ட்ல பாதியா பிரிச்சோம்னா 2.25 1 பாயிண்ட் 4 இன்ச்சு கீழே. இப்போ இந்த ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். சரியா? ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு? ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ வரணும்? 8.25 வரணுமா? இங்க ஒரு பாயிண்ட் அதிகமா இருக்கு இல்லையா? 8.25ன்றது ஒரு பாயிண்ட் அதிகமா. அப்போ அந்த ஒரு பாயிண்ட் எதனால அதிகமா இருக்குன்னா இந்த லைன் இந்த இடத்துல வர வேண்டியதா இருக்கு. மேல வந்துச்சுன்னா அது கரெக்டா வந்து ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம என்ன செய்யறோம், மேல எடுத்துக்கோம். இங்க இருந்து நம்ம செக் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல இப்படி வரும். ஓகேவா? இதுல ஏதாவது புரியுதா? இதெல்லாம் குவாலிஃபைட்டிங் சார் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் பாருங்க. டைம் இருக்கா? கரெக்டா 3 நிமிஷம் இது முடிச்சிடும். இப்போ இங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுங்க. உயரம் 13.25 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. சரியா? இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. இப்போ ஷோல்டர் எவ்வளோ வச்சிருக்கோம்? 7.5 இன்ச்சு ஷோல்டரா? இந்த 7.5 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பேக் நெக் வந்து 10 இன்ச்சு எடுத்துக்கலாம். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10 இன்ச்சு, லாஸ்ட்ல பார்த்த அளவு 1/4 இன்ச்சு மைனஸ். இப்போ 10 இன்ச்சுனாலும் நம்ம 2.25 தானே மைனஸ் பண்ணோம். அந்த 2.25 இந்த இடத்துல எடுத்துவோம். மீதி இங்கே 5.25 இருக்கு. இந்த 5.25ன்றது 1/2 இன்ச்சு சேர்த்து 5.25 எடுத்துக்கணும். இப்போ மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு வரைக்கும் 8 இன்ச்சு வரைக்கும் நார்மல் நெக்கு. 9 இன்ச்சு போச்சுன்னா டீப் நெக்கு. 10 இன்ச்சு போச்சுன்னா இன்னும் டீப் நெக்கு. அப்போ 10 இன்ச் 9 இன்ச்சுக்கே நம்ம என்ன செய்யணும், கழுத்துல இருந்து இப்படி மார்பு சுற்றளவு செக் பண்ணணும். 10 இன்ச் என்னும் போதும் இங்கே தான் செக் பண்ணணும். அப்போ 9.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு எவ்வளவு? 10 இன்ச்சுங்களா? அந்த 10 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணி. இப்போ இங்க 2.25, இங்க 2.5 இன்ச்சு இருக்கு. இந்த 2.5 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிட்டு பிளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்தணுமா? இப்போ ஸ்ட்ரைட்டா அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து நமக்கு தேவையான மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஷோல்டர் எவ்வளோ வச்சிருக்கோம்? எவ்வளோமா வச்சுக்கிறோம்? சின்ன ஷோல்டர் எவ்வளோ வச்சுக்கிறோம்? 2 பிளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்தணுமா? 2.25. அப்போ அதே 2.25 இங்கேயும் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. இப்போ ஆம்கோல் ரவுண்டு இந்த ஸ்கேல் அப்படியே வச்சிங்கன்னா இது கிடைச்சிடும். ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்கணும் நம்பலாமா? 8.25 கரெக்டா இருக்கா? ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டாங்க. இங்க தையலுக்கு 1.5 இன்ச், இடுப்பளவு எவ்வளவு? 31, 7.25 பிளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு.
ஒரு இன்ச்சு டாட்டுக்கு வேணும்ல, ஒரு இன்ச்சு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு. யாராவது ஏதாவது பேசினா தானே ஒரு சரியா. இப்போ இடுப்பளவு பிளஸ் டாட் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே சென்டர் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு மிடில் செஸ்ட் எவ்வளவு? 38. அப்போ இந்த டாட் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கணும் அப்படின்னா 38 4 பிரிச்சோம்னா 9.5 பிளஸ் 1/2 இன்ச்சு. ஸோ இந்த டாட் வந்து இந்த ப்ளவுஸுக்கு இதுக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச். கடைசியில் வந்து இது கட் பண்ணணும். அவ்வளோதான். இதை நான் கட் பண்ணி காட்டிடுறேன். நாளைக்கு மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். நான் சார் நார்மலாக வந்து ஊசி நூல் கொடுத்து தைக்க வச்சுங்க, இந்த மாதிரி குண்டத்துக்கு போடுறீங்களே. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் கற்றுட்டிங்களன்னா லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. நீங்கள் எந்த மாடல் ப்ளவுஸ் வேணாலும் செய்யலாம். வேறு எல்லா இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தர்ற மாதிரி பாக்ஸ் கட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே மறந்துடுவீங்க, மாடலெல்லாம் செய்ய முடியாது. இப்போ இந்த டாட்டை வந்து நம்ம பிடிச்சோம்னா இது கீழே இப்படி வந்துடுமா? இப்படி வந்த உடனே இப்போ இது பார்க்கறதுக்கு உள்ளே போன மாதிரி தெரியுதா? ஆனால் கழுத்து எப்படி இருக்கு? இது இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கா? இந்த டாட்டை பிடிச்ச உடனே இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் ஆகிடும். கரெக்டாக இருக்கா? எவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறது அப்படின்னு நான் தான் சொல்லிக்கிறேன். ஆனால் ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பேக் பார்ட்.